Hi friends, welcome to Moms Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாட் மசாலா செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சாட் மசாலானா எப்படி செய்யறது அப்படின்னு. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சாட் மசாலா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 6 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகத்தை ஓரளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. லைட்டா கலர் மாறி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சுக்கு 2 கட்டி எடுத்துக்கலாம். அதாவது ட்ரை ஜிஞ்சர், வரமிளகாய் 1, மிளகு 1 ஸ்பூன், லவங்கம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாதி வறுபட்டோன்னே நம்ம ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். அரை ஜாதிக்காய் இருந்தால் போதும். இப்போ இதை எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதில் நம்ம புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம புதினாவை 2 நாள் காய வச்சு கூட அதை அந்த இலையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா முறுவலாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது சட்னி மாதிரி வராமல் பவுடர் மாதிரி வரும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வறுபட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம புதினா இலைகளை வறுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கணும். ஆம்ச்சூர் பவுடரோட வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்த வாட்டி நம்ம அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர்னால் ஒன்றும் இல்லைங்க, ட்ரை மேங்கோ பவுடர் தான் நம்ம ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தோன்னே இந்த மாதிரி பவுடராக நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கும், அதையெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நல்லா நம்ம வந்து சலிச்செடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம சலிச்செடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நமக்கு பவுடர். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வீட்லேயே சாட் மசாலா செஞ்சிடலாம். ரொம்பவே நல்ல நைஸாக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருக்கிறத விட வீட்லேயே சுலபமான முறையில் சாட் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.